ஓம் சாய்ராம். ஆடி கிருத்திகை. ஸோ காலையில் வீட்டில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் முருகர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பாலும் பூவும் வாங்கிட்டு போயிட்டேன். சஷ்டி கிருத்திகை அப்படின்னாலே கோயிலில் கண்டிப்பாக இங்கே அன்னதானம் பண்ணுவாங்க. அதிலே ஆடி கிருத்திகை அப்படிங்கிற போது இன்னும் விசேஷமாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ எப்பயுமே இங்கே அன்னதானம் அப்படிங்கிற போது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை வந்ததுன்னா கண்டிப்பாக நான் இங்கே காய்கறி அறிய வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி ஆடி கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமையாக வந்ததுனால அன்னதானத்துக்கு காய்கறியெல்லாம் அடுத்து கொடுக்க சேவை பண்ண வந்தாச்சு. திருப்புகழ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இங்கேயே உட்காந்து திருப்புகழ் படிச்சுட்டு அடுத்தது காய்கறி அறுக்க உட்காந்தாச்சு. எக்கச்சக்கமான காய் வந்திருந்தது. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மேராக்காய், முள்ளங்கி அண்ட் பூசணிக்காய், அரசாணிக்கான்னு எல்லா காயையும் அரிஞ்சு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். கோயிலில் சேவை செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே பிடிக்கிற ஒரு விஷயம். நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், கர்மாலாம் கலியும் முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. எனக்கு வீடு பக்கங்கிறனால போயிட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தா பயங்கர கூட்டம். சமையலெல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க அக்கா. நான் தாம்பூலம் கொண்டு வந்திருந்தேன். ஒரு 12 தாம்பூலம். 12ல் ஒரு தாம்பூலம் முருகருக்கு கொடுத்துட்டு 11 தாம்பூலத்தை 11 பெண்களுக்கு கொடுத்துட்டு அன்னதானம் வடை பாயசத்தோடு போட்டாங்க. ரொம்ப நல்லா திவ்யமாக சாப்பிட்டு ஆடி கிருத்திகையை முடிச்சாச்சு.